ஹலோ எவ்ரிவன். டெட் எக்ஸாமோட பேப்பர் 2க்கான சைக்காலஜி ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அரேஞ்ச் த டெவலப்மெண்டல் சீக்வன்ஸ் ஆஃப் காக்னேட்டிவ் பிளே கேட்டகரிஸ். காக்னேட்டிவ் பிளே கேட்டகரிஸோட டெவலப்மெண்டல் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ இதில் வந்துட்டு என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபங்க்ஷனல் பிளே அப்படிங்கிறது, அதாவது செயல்பாட்டு விளையாட்டு. இது எந்த வயசுலேருந்து வரும் அப்படின்னாக்கா, பிறந்ததுல இருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்ணக்கூடியது இந்த ஃபங்க்ஷனல் பிளே அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்க வந்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட சென்சஸ் அண்ட் தென் மோட்டார் ஸ்கில், அதாவது கையை பிசைறது, தள்ளுறது, பிடிக்கிறது, இந்த மாதிரியான இதுல வச்சு விளையாடுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே, அதாவது கட்டமைத்தல் விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது விளையாட்டு. இது எந்த வயசுல இருந்து இருக்கும் அப்படின்னா, 2 வயசுல இருந்து 4 வயசு வரைக்கும் இருக்கும். அப்ப இந்த டைம் பீரியட்ல அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, they will start creating or building something. இந்த வயசுல தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பில்டிங் பிளாக்ஸ், நம்ம அந்த பிளாக் மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை வந்துட்டு விரும்பி விளையாடுவாங்க இந்த வயசுல. 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மேக் பிலீவ் இல்லாட்டி டிராமாட்டிக் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கற்பனை விளையாட்டு. இது வந்துட்டு 3ல இருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு அவங்க நான் வந்துட்டு திருடம் போலீஸ் விளையாட்டுலாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னை வேற ஒருத்தரா ப்ரிட்டன் பண்ணி நினைச்சுக்கிட்டு அதுல வந்துட்டு விளையாடுறது. இந்த டாக்டர் பேஷண்ட், பஸ் கண்டக்டர் விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் 7 வயசுக்கு மேலதான் வந்துட்டு அவங்களுக்கு ரூல்ஸ் வச்சு விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா. அப்ப இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதாவது DBAC. ஸோ ஆப்ஷன் பாம்பே, இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. 2வது கேள்வி, ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் இன் த பிரெயின் ஸ்டெம் that maintains alertness and consciousness, generates synapses, myelinates from early childhood into adolescence. அதாவது முன்குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மைரினேட்கள் மூளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரெயின்ல வந்துட்டு அந்த ஸ்டெம்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இருக்கும் இல்லைங்களா, அப்ப அந்த இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயம் நம்மளோட அலர்ட்னஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இதை வந்துட்டு கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன், அதாவது சிறுவலய உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. இதுதான் நம்மளோட அலர்ட்னஸ் அண்ட் தென் கான்சியஸ்னஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். செரிபெல்லம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மளோட பேலன்ஸ், கோஆர்டினேஷன், தடுமாறாம கீழே விலகாம இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது செரிபெல்லம். அதே போல ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு மெமரி ரிலேட்டடா வரும், அதாவது நம்ம ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள இந்த ஹிப்போ கேம்பஸ் அந்த பார்ட் அப்படிங்கிறது பண்ணும். ஆல்சோ இது வந்துட்டு பிரெயினோட அந்த தண்டு, அந்த ஸ்டெம் பகுதியில இல்லை. அதே போல கார்பஸ் கெலோசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு பிரெயினோட 2 ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த 2 ஹெமிஸ்பியரை வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு கார்பஸ் கெலோசம். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு சம்மந்தம் இல்லை, அலர்ட்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். Third question, which among the following is necessary for the accuracy of any process of measurement in personality? அதாவது ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றில் எது அவசியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். இப்போ ஒருத்தவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம அசஸ் பண்றோம், டெஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த பர்சனாலிட்டி டு பி மெஷர்ட். நம்ம ஒருத்தவங்க கிட்ட என்ன விஷயத்த அளவிட போறோம் அப்படிங்கிறது முக்கியம். அவங்களோட கோபத்தை பத்தி டெஸ்ட் பண்ண போறோமா, இல்ல அவங்களோட பொறுமையை பத்தி பேச போறோமா, இல்ல அவங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை பத்தி டெஸ்ட் பண்ண போறோமா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நேச்சர் ஆஃப் த பர்சனாலிட்டி டு பி மெஷர்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா இல்ல பெர்ஃபெக்டா அதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் டு பி யூஸ்ட், அதாவது பயன்படுத்த வேண்டிய கருவிகள். இங்க வந்துட்டு நம்ம கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது டெஸ்ட்ஸ். இப்போ ஒருத்தவங்களோட ஆப்டிடியூட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மேத்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி என்ன அசஸ்மெண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியம். ஓகேங்களா. அசஸ்மெண்ட் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு அக்யூரசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது பார்த்தோம் அப்படின்னா, the person who will undergo the measurement, யாரை நம்ம டெஸ்ட் பண்றோமோ அவங்க தேவையா, டெஃபினட்டா நமக்கு தேவை. அடுத்து the person who will do the measurement, யார் அதை டெஸ்ட் பண்ண போறாங்க, அதை மானிட்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியம் தான். ஸோ நமக்கு ABCD 4மே வந்துட்டு முக்கியம் தான். பட் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு 4மே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம போர்டோட ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஆன்சர் ஷுட் பி, ஐ மீன் கொஸ்டின் ஷுட் பி அட்டெம்ப்டட். அடுத்தது, which among the following activities does gross motor development facilitate? அதாவது பின்வரும் செயல்பாடுகள் எது முழு இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது முழு இயக்க மேம்பாட்டு, முழு நிலை இயக்க மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல என்ன நடக்கும், கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியோட பெரிய பெரிய தசைகள் இருக்கு இல்லைங்களா, இப்ப கை காலு இந்த மாதிரி பெரிய தசைகளை வந்துட்டு இயக்கி நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கறது, அந்த மாதிரி இயக்கத்தை தான் வந்துட்டு இங்க பேசியிருக்காங்க. அப்ப என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட்ல குழந்தைங்க என்ன பண்ணுவோம், தவழ்வாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க, நடப்பாங்க, ஓடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் தான் வந்துட்டு கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கிராலிங், அதாவது தவழ்தல், அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங், எழுந்து நிக்கிறது, நடக்கிறது, இது 3மே வந்துட்டு தேவை. ரீச்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இதுல வராது. இது வந்துட்டு ஃபைன் மோட்டார் இல்லாட்டி ஹேண்ட் ஆர்ம் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கையை வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி ஒரு விஷயத்த எடுக்கும் இல்லைங்களா, ஸோ அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஏசிடி இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர், ஆப்ஷன் பாம்பே. அடுத்தது, statement 1, during the early months infants have only limited capacity to regulate their emotional states. Statement 2, rapid developments of the frontal lobes increases baby's tolerance. இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா அதோட ஆரம்ப வளர்ச்சி காலத்துல அதோட இமோஷனல் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடான கெப்பாசிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா கரெக்ட் தான். நம்ம ஒரு கையில ஒரு பொம்மை இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை கத்தி ஆழதான் செய்ய போகுது இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு கரெக்ட். அப்ப அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்காக அது என்ன பண்ணும், அம்மா கிட்ட ஓடும், இல்ல அந்த ஒரு கம்ஃபர்ட்டை தேடி வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். அதே போல குழந்தை வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரண்டல் லோப், அதாவது மூளையின் முன்பக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு வளர்ச்சி அடையும். அப்ப இந்த முன்பக்கம் வளர்ச்சி அடையும் போது குழந்தையோட சகிப்புத்தன்மை அது வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு கரெக்ட் தான். ஓகேங்களா. எஸ்பெஷலா ஃப்ரண்டல் லோப்ஸ்ல வந்துட்டு ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். ஸோ இந்த இடம் வந்துட்டு வளர்ச்சி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் 2 வயசு வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் பீரியட்ல இந்த பகுதி அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும். அப்ப இது வளரும் போது செல்ஃப் ரெகுலேஷன், இமோஷனல் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அதுதான் வந்துட்டு இதுக்கான சரியான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், the handling of problems by a teacher while teaching refers to what? ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு ஆசிரியர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, பர்சனல் லைஃப்பை தாண்டி அவங்க டீச்சிங்னு வரும்போது அவங்களுக்கு கிளாஸ் ரூம்ல தான் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ ஒரு குழந்தைங்க வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்றாங்க, டிசிப்ளினா இருக்காங்களா, அவங்களோட புக்ஸ் நோட்ஸ் அரேஞ்ச் பண்றது, சொல்லி கொடுக்கறது, இது எல்லாமே வந்துட்டு அவங்க மேனேஜ் பண்ணும். ஸோ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வகுப்பறை மேலாண்மை, வகுப்பறை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, நிர்வாகம் அப்படிங்கிறது என்னன்னா நோட் புக்ஸ் கரெக்ஷன், எவாலுவேஷன் இதெல்லாம் வந்துட்டு வரும் சரிங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது, மேட்சிங் த ஆத்தர்ஸ் அண்ட் தேர் தியரிஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜீன் பியேஜே, அதுக்கப்புறம் எரிக் எரிக்சன், லெவ் வைகோட்ஸ்கி, யூரி பிரான்ஃபென் பிரனர், இவங்களை கொடுத்துருக்காங்க. இவங்களோட தியரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜீன் பியேஜே எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னாக்கா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருப்பாரு. இவர் வந்துட்டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருப்பாரு. சென்சரி மோட்டார், ஃபார்மல் ஆப்ரேஷன் இதெல்லாத்தையும் வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எரிக் எரிக்சன் வந்துட்டு என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா 8 ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். அப்போ அந்த ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது பல ஸ்டேஜஸ் வந்துட்டு தாண்டி வரும். அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது என்ன விஷயத்த எதிர்கொள்ளுது, அப்ப அதுல இருந்து என்ன கத்துக்குது அப்படிங்கறத பத்தி இவர் பேசியிருப்பாரு. அப்ப இவர் வந்துட்டு சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ் பத்தி பேசியிருப்பாரு. அடுத்து லெவ் வைகோட்ஸ்கி, இது வந்துட்டு நேத்தே நம்ம பார்த்தோம், அதாவது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அப்போ ஒரு குழந்தை தனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு
ஒரு ரிசல்ட்டுக்கு வரதும் மற்றவங்களோட உதவியோட ஒரு ரிசல்ட்டுக்கு வரும்போதும் அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பற்றி பேசக்கூடியது எப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ அகெயின் இது வந்துட்டு சோஷியோ கல்ச்சுரல் அப்ரோச். ஓகேங்களா. அடுத்து யூரி ப்ரான்ஃபர்னர் இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்கா இக்கோலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் பற்றி இக்கோலாஜிக்கல் மாடல்ஸ் பற்றி பேசியிருப்பாரு. ஸோ 4 3 1 2 A will go with 4. ஸோ ஆப்ஷன் டி இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which among the following is not a verbal test of intelligence அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் இன்ஃபர்மேஷன், காம்ப்ரிஹென்ஷன், டிஜிட் ஸ்பேன், டிஜிட்டல் சிம்பிள். இப்ப இத வார்த்தைகளை வச்சு நம்மளால கணிக்க முடியுது இல்லைங்களா. இப்ப பொது தகவல் சோதனை, இப்ப நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது வார்த்தைகள்ல இருக்கும் இல்லைங்களா. அப்ப அது வேர்பல் வச்சுதான் இதை நம்மளால பண்ண முடியும். அடுத்து புரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயம் எழுதி போட்டிருப்பாங்க இல்ல வேர்பலா இருக்கும், எழுத்துப்பூர்வமா இருக்கும், அதை தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம் இல்லைங்களா. அப்ப இதுக்கும் வந்துட்டு இட் இஸ் அ வேர்பல் டெஸ்ட். ஓகே. டிஜிட் ஸ்பேன், அதாவது இலக்க இடைவெளி. அப்ப digit span வச்சு digit is also a kind of verbal thing, right? And then digit symbol அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா இது வந்துட்டு இலக்க குறியீடு சிம்பிள்ஸ் தான் இல்லைங்களா. அப்ப இதுக்கு வந்துட்டு நமக்கு வேர்பல் டெஸ்ட் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ நாட் அ வேர்பல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்லி டி ஆப்ஷன் டெல்லி இதுதான் இதுக்கு சரியான பதில். அடுத்த கொஸ்டின், அரேஞ்ச் த ப்ராசஸ் ஆஃப் மெமரைசேஷன் இன் சீக்வென்ஸ். அரேஞ்ச் த ப்ராசஸ் ஆஃப் மெமரைசேஷன், மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த படிக்கணும் இல்லைங்களா. அப்ப லேர்னிங் அப்படிங்கிறது தான், கற்றல் அப்படிங்கிறது தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் நம்ம படிச்சத நம்ம மனசுல நிறுத்தணும் இல்லைங்களா, தக்க வைத்துக் கொள்ளுதல். அப்ப இதுதான் ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணும், அதை வந்துட்டு திருப்பி திருப்பி படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். அப்ப ரீகால் நினைவு கூறல். நாலாவது அதை எங்கேயாச்சும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை ரெக்கக்னைஸ் பண்ண தெரியணும். அப்ப லேர்னிங், ரிட்டென்ஷன், ரீகால், ரெக்கக்னிஷன். கற்றல், தக்க வைத்தல், நினைவு கூறல், அடையாளம் காணல். இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். அப்ப பி டி சி ஏ. எஸ், பிடிசிஏ அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆர்டர். பட் நமக்கு ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா பிடிஏசி தான் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம கீ வச்சு வெயிட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம சி ஆப்ஷனை சரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்தது assertion reason question. Study of development is divided into 3 broad domains: physical, cognitive, emotional, and social. The concept of human consistency and change is vast and interdisciplinary. It should be studied more orderly. அதாவது வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது: உடல்சார், அறிவுசார், மன வளர்ச்சிசார் மற்றும் சமூகம் சார்ந்த. அதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். இது வந்துட்டு என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம ஒருத்தவங்களோட டெவலப்மெண்ட், ஒருத்தவங்க எப்படியெல்லாம் டெவலப் ஆவாங்க, பிசிக்கலா டெவலப் ஆவாங்க, இமோஷனல் டெவலப் ஆவாங்க, அவங்களோட அறிவு அப்படிங்கிறதும் டெவலப் ஆகும். அப்ப இது எல்லாமே 3 ப்ராட் டொமைன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இருக்கு. திஸ் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதே போல ஹியூமன்ஸ் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு எல்லை வரைக்கும் கன்சிஸ்டண்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாற்றம் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. அப்ப கன்சிஸ்டன்சி, சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தென் ஒன்றோட ஒன்று இணைந்தது. அப்ப இது ரெண்டுத்த வந்துட்டு ப்ராப்பரா படிக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா ப்ராப்பரா படிச்சுதான் ஆகும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு கேட்டா ஆமா, எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்துட்டு ப்ராடா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ப்ராடா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்டர்டிசிப்ளினரியா இருக்கு. நம்ம அதை ஆர்டரா படிக்கணும். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் are true and R is the correct explanation. Option A is the right answer. அடுத்தது, arrange the Maslow's hierarchy of needs in sequence. மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு மற்றும் உடைமை தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், உடல்சார் தேவைகள், தன்னிறைவு, பாதுகாப்பு தேவைகள். இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா அதோட பேசிக்கான நீட்ஸ்ல இருந்து ஹையஸ்டான நீட்ஸ் வரைக்கும் என்ன.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிசியாலஜிக்கல் நீட்ஸ் தான் தேவை. அதாவது பேசிக்கான சர்வைவல், என்னென்ன உடல் சார் தேவைகள், உணவு, சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், தூக்கம் வேணும், இதெல்லாம் வேணும் இல்லைங்களா. ஸோ பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து சேஃப்டி நீட்ஸ், பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா. ப்ரொடெக்ஷன், ஸ்டெபிலிட்டி, இது பத்தி பேசும். மூணாவது வந்து பிலாங்கிங் அண்ட் லவ் நீட்ஸ், அதாவது ரிலேஷன்ஷிப், அஃபெக்ஷன், சோஷியல் கனெக்ஷன்ஸ், இதெல்லாமே வந்துட்டு முக்கியமா இருக்கும். நாலாவது வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி பேசக்கூடிய எஸ்டீம் நீட்ஸ் நாலாவது முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒருத்தவங்களோட செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், ஒருத்தவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ CEABD ஆப்ஷன் சி, இதுதான் வந்துட்டு இதோட சரியான பதில். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 1. Kohlberg viewed moral development as a gradual process extending through 6 stages organized into 3 levels. இது நம்ம நேத்தே பார்த்தோம். நம்ம ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 3 levels of moral development according to Kohlberg are ப்ரீ ஆப்ரேஷனல், போஸ்ட் ஆப்ரேஷனல் அண்ட் தென் கன்வென்ஷனல் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. நம்ம நேத்தே பார்த்த மாதிரி ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் தென் போஸ்ட் கன்வென்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, which among the following are features of e-learning, அதாவது மின் கற்றலின் அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், உடனடி வளர்நிலை மதிப்பீடு, அடிக்வேட் மல்டிமீடியா ஸ்கில்ஸ், போதுமான பல்லூடக திறன்கள், ரியல் டைம் லேர்னிங், நிகழ்நேர கற்றல், இன்ட்ரடியூசஸ் அப்டிராக்ட் கான்செப்ட், கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துது. இதுல வந்துட்டு நம்ம ரொம்ப நல்லா கொஸ்டினை தெளிவா நோட் பண்ணோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா இ லேர்னிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மின் கற்றலோட அம்சங்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா போதிய மல்டிமீடியா ஸ்கில்ஸ், அதாவது பல்லூடக திறன்கள் அப்படிங்கிறது அந்த விஷயத்த, அதாவது இ லேர்னிங்க்கு தேவையில்லை, இ லேர்னிங்கோட ஃபீச்சர் கிடையாது, இ லேர்னிங்கை கத்துக்கிறதுக்கு இல்ல சொல்லித்தரவங்களுக்கு தேவையான ஒரு கேரக்டரிஸ்டிக். அப்ப இது மட்டும் வராது, மற்றது எல்லாமே வரும். சரிங்களா. இன்ஸ்டன்டா நம்மளால ஒரு அசஸ்மெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ரியல் டைம்ல படிக்க முடியுமா? படிக்க முடியும். அப்டிராக்ட் கான்செப்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ ACD ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, arrange the following in their order to arrive at a systematic approach to learning and memorization. கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு படிச்சு அதை வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? அதுக்கான டேட்டா வேணும் இல்லைங்களா. அப்ப இது என்ன மெத்தட் அப்படின்னாக்கா 3Q, சாரி, இட் இஸ் SQ. ஓகே, இது வந்துட்டு SQ3R மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்வே எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுல இருந்து கேள்விகள் கேட்கணும், அதுக்கப்புறம் அதை வாசிக்கணும், அதாவது படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை மதிப்பாய்வு, ரிஃப்ளெக்ட் பண்ணணும், பிரதிபலித்தல், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை மதிப்பாய்வு செய்து நினைவு கூறல் பண்ணணும். சரிங்களா. அப்ப இட் ஷுட் ஸ்டார்ட் வித் F, சர்வேல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் கொஸ்டின், சர்வே, ரெண்டாவது கொஸ்டின், மூணாவது படிக்கணும், ரீட். ஓகே, அப்ப FAC ஆப்ஷன் ஏ. சரிங்களா. அடுத்தது, நேம் த டேர்ம் தட் ரெஃபர்ஸ் டு த prenatal special growth centers in the bones, அதாவது எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. இது என்ன அப்படின்னாக்கா எபிஃபைசிஸ். இதுதான் வந்து இதோட பதில். இது நம்ம நீளமான போன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, எலும்புகள். இந்த நீளமான எலும்புகளோட எண்ட்ல, அதாவது எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் வந்துட்டு எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாக்கா போன் வந்துட்டு நீளமா வளர்றதுக்கு, லென்த்தியா வளர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்துட்டு எபிஃபைசிஸ். அடுத்தது,
Label the term that Braun Fernberner used to denote temporal dimension of his model. அதாவது கால பரிமாணத்தை குறிக்க பயன்படுத்திய சொல். இவர் என்ன சொல்ல வந்துட்டு பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலம் அப்படின்னாலே குரோனாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுமா. ஸோ குரோனோ சிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தையை தான் இவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது, name the process through which gradual reduction in the strength of a response due to repetitive stimulation happens. மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திரும்ப திரும்ப நமக்கு ஒரே விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம எப்படி இருக்கும், நம்மளோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வரும் இல்லைங்களா. அதுதான் என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஹாபிச்சுவேஷன், ஓகேங்களா, பழக்கப்படுதல். அதே வந்துட்டு இதுல முக்கியமா நம்ம என்ன நோக்கணும் அப்படின்னா, நமக்கு திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு ஹார்ம்லெஸ்ஸா இருக்கு, நம்மள வந்துட்டு பெருசா எதுவும் பாதிக்கல, அதே போல மீனிங்ஃபுல்லா இருக்கு, நம்ம கற்றலுக்கு ஒரு உகந்ததா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு ஹாபிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றோம். இதே ஆப்போசிட், நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது நமக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சென்சிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்ப இதுக்கான பதில் ஹாபிச்சுவேஷன், இதோட ஆப்போசிட் சென்சிட்டைசேஷன். ஓகே. அடுத்தது, arrange the development of peer sociability during preschool years. முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடனான சமூகப்படுத்தத்தின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ மீன் ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான் சோஷியல் ஆக்டிவிட்டி. என்ன பண்ணுவாங்க, தனியா வந்துட்டு குழந்தைங்க விளையாடும். ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா குழந்தைங்க தனியா விளையாடுறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் ஒரே இடத்துல விளையாடுவாங்க, ஆனா சேர்ந்து விளையாட மாட்டாங்க. ஓகேங்களா. வித்தவுட் இன்ட்ராக்ஷன் தே வில் பி பிளேயிங் டுகெதர். ஓகே, பக்கத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டாய்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. அகைன் இந்த இடத்துல வந்துட்டு ஒன்னா விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் வந்துட்டு கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா. அப்ப டாய்ஸை ஷேர் பண்ணிக்கக்கூடியது கோஆபரேட்டிவ் பிளே அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒன்னா விளையாட ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்துட்டு அசோசியேட்டிவ் பிளே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சமூகம் இல்லாத நடவடிக்கை, அதுக்கப்புறம் இணையொத்த விளையாட்டு, அதுக்கப்புறம் கூட்டுறவு விளையாட்டு, அதுக்கப்புறம் இயைபுடைய விளையாட்டு. ஸோ ஆன்சர் இஸ் சி, ஏ, பி and then D. Okay, 3, 4. So answer C. அடுத்தது, which of the following is not a definition of depth perception? கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலன் காட்சியினை வரையறை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டெப்த் பர்செப்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு 3Dல நம்ம ஒரு விஷயத்த உலகத்தை பார்க்கக்கூடியதுதான் வந்துட்டு டெப்த் பர்செப்ஷன், ஆழம் அப்படிங்கிறது இல்லைங்களா. 3Dல நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு பர்சீவ் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு டெப்த் பர்செப்ஷன். ஸோ எபிலிட்டி டு பர்சீவ் தி வேர்ல்ட் இன் 3 டைமென்ஷன், இது வந்துட்டு சரியான விஷயம். நாட் அ டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பி, சி, டி இது மூணுமே வந்துட்டு வராது. ஸோ ஆன்சர் வந்துட்டு சி. அடுத்தது, மேட்ச் த ஃபாலோயிங். நமக்கு வந்துட்டு கண்டிஷன்ஸ் அண்ட் தென் அதை பத்தி பேசியிருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பத்தி யார் பேசியிருக்காங்கன்னா பாவ்லோவ் பேசியிருக்காரு. ஓகேங்களா. இது வந்துட்டு நாய்கள் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் கனெக்ஷனிசம் அப்படிங்கிறது தான்டைக் அப்படிங்கிறவர் பேசியிருப்பாரு. கனெக்ஷனிசம் அப்படிங்கிறது தான்டைக் பேசியிருப்பாரு. இது வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கை வச்சு எஸ்ஆர் பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தான்டைக். அதுக்கப்புறம் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிறத யார் பேசியிருப்பாருன்னா ஸ்கின்னர் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்டா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் பத்தி கார்ல் ராஜர்ஸ் அப்படிங்கிறவர் பேசியிருப்பாரு. ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், statement 1. Second list of words, formulae or equation may impair the retention of a first list. Statement 2. The old learning retained in our memory works forward to disrupt the memory of what we acquire or learn afterwards.
அதாவது இப்ப நம்ம படிக்கும் போதே வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு படிச்சிருப்போம். அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னாக்கா மறுபடியும் அதே விஷயத்த வேற ஒரு ஃபார்மேட்ல இல்ல வேற ஒரு புக்ல படிக்கும்போது அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், இல்ல வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த இந்த விஷயத்த வந்துட்டு இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு செகண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட்டை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறதுல பிரச்சனை வரும் நமக்கு. நம்ம யோசிச்சிருப்போம், தப்பா ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அதுவே தான் மனசுல இருக்கும். செகண்ட் டைம் எவ்வளவு வாட்டி அதை திரும்ப திரும்ப அதை வந்துட்டு சரியா படிச்சாலும் இந்த ஃபர்ஸ்ட் தப்பா படிச்சது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. அது எதனால அப்படின்னா இந்த செகண்டா படிக்கும் போது இந்த இந்த செகண்ட் லிஸ்ட இம்பேர் பண்ணக்கூடியது, அதாவது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா படிக்கிற விஷயம் இந்த முதல் படிக்கிற விஷயம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு இது. Old learning retained in our memory works forward to disrupt the memory of what we acquire or learn afterwards. நம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவினை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம படிக்கிறத சீக்கிரமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு விடாது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இதை வந்துட்டு ப்ரோ ஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முன்னோக்கி வந்து இதை என்ன பண்ணும், இன்டர்ஃபியர் பண்ணும். அதே வந்துட்டு செகண்ட் லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா செகண்ட் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் மே இம்பேர் த ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லிஸ்ட். இது வந்துட்டு ரெட்ரோ ஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செகண்டா கத்துக்கிறது வந்துட்டு இது மேல அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு ரெட்ரோ ஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்துட்டு சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், ரெட்ரோ ஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2 ரெண்டுமே வந்துட்டு சரிதான். ஆன்சர் சி, both the statements are correct. அடுத்த கேள்வி, according to Sigmund Freud, morality emerges between ages 3 and 6. The period between ages 3 and 6 is when Oedipus and Electra conflict arises. இது என்ன, ஃபர்ஸ்ட் Oedipus and then Electra conflict என்ன அப்படின்னாக்கா இது வந்துட்டு 3ல இருந்து 6 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த லைக் மொராலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த வயசுல இருக்கக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பசங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அம்மா மேல ஒரு அஃபெக்ஷன் இல்ல பாண்டிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். பொண்ணுங்களுக்கு அப்பா மேல அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். இந்த பசங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னாக்கா அம்மா தான் எனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அப்ப அம்மாவோட அன்பு மொத்தமும் எனக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அப்பான்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, அப்ப அப்பாவை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னாக்கா அம்மாவோட அன்பு எனக்கு கிடைக்காம விடுறதுக்கு இவர் ஒரு காம்படிட்டரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப பாய்ஸ் வில் டெவலப் காம்படிட்டர் மாதிரி அவங்கள வந்துட்டு பார்ப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு புரிய வரும்போது அந்த அப்பாவும் நம்மளும் ஒண்ணுதான் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்கு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. தி சேம் வில் கோ வித் கேர்ள்ஸ் ஆல்சோ. இதுதான் வந்துட்டு ஓய்டிபஸ் அண்ட் தென் எலக்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு ட்ரூ தான். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ, both the statements are correct. அடுத்த கொஸ்டின், which among the following are misconceptions about intelligence? அதாவது நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நுண்ணறிவுக்கும் ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாங்க. என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நாலேஜையும் இன்டெலிஜென்ஸையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு நாலேஜ். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களோட நுண்ணறிவு அதிகமாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பீப்புள். பட் இது வந்துட்டு தவறான விஷயம். ஸோ இது ஒரு மிஸ்கன்செப்ஷனா அப்படின்னு கேட்டாக்கா ஆமா, இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு வைட்லி டிஃப்ரெண்ட்.
அதே போல இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு மெமரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மெமரி பவர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இன்டெலிஜென்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்துட்டு தவறுதான். ஓகேங்களா? நமக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு ஹை மெமரி பவர் இருக்கும். ஆனா அவங்க நுண்ணறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இருக்காது. ஓகே. வெர்டிகல் growth ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ். சீசஸ் அப்படின்னா ஸ்டாப்ஸ். அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நம்மளோட அறிவு இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த 20 வயசு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கற்றல் கேட்டல் எல்லாமே வந்துட்டு நமக்கு பெஸ்டா இருக்கும். இந்த 20 இயர்ஸ்ல வந்துட்டு இட் வில் பி ஆன் இட்ஸ் பீக். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இட் வில் ஸ்லோ டவுன் தான். ஓகேங்களா? ஸ்லோ ஆகும். ஆனா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டாப் ஆகிறது கிடையாது. அப்ப இதுவுமே வந்துட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். ஏன்னா இப்ப வயசாக ஆக எவ்வளவோ வயசானவங்க வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் டெக்னாலஜி எல்லாமே கத்துக்கிறாங்க. அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல அவங்க இதுல காட்டிட்டு இன்வால்வ் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் நாட் ஸ்டாப்பிங். பட் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். அடுத்து இன்டெலிஜென்ஸ் கேரண்டி அகேன்ஸ்ட் அப்நார்மல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அறிவா இருக்கவங்க இன்டெலிஜென்ஸா இருக்கவங்க அப்நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு தவறு. ஏன்னா இப்ப மேத்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. ரொம்ப அறிவா இருக்கவங்க வந்துட்டு அவங்களால கட்டுப்படுத்திக்க முடியாது. அவங்க ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்துட்டு மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு கூட ஸ்டடீஸ்ல சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அப்நார்மல் பிஹேவியரை கேரண்டி பண்ணுமா அப்படின்னு கேட்டா பண்ணாது. பட் இதை நம்ம தவறா புரிஞ்சு வச்சிருக்கோமா? ஆமா, இதுவும் வந்துட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். ஸோ எல்லாமே வந்துட்டு மிஸ்கன்செப்ஷன் தான். பட் நமக்கு ஆப்ஷன்ல ஆல் 4 ஆப்ஷன்ஸ் ஏபிசிடி அப்படிங்கிறது இல்லை. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த போர்ட் ஆன்சர். ஓகே. அடுத்தது the authoritative parenting style is considered most successful approach in child rearing. Reason: authoritative child rearing style involves high acceptance and involvements, adaptive control techniques, and appropriate autonomy granting. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வார்த்தையில கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் அதாவது அதிகார பாணியில் குழந்தை வளர்க்குற விதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அதிகார பாணினா இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைங்க வளர்க்கும் போது அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க டெஃபினட்டா. ஆனா அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஹை அக்செப்டன்ஸ் இருக்கும். குழந்தை என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத ஃபுல்லா கேட்பாங்க. அதுக்கப்புறம் they will be guiding them. Okay. ஹை வார்ம்த் இருக்கும், ஹை கண்ட்ரோல் இருக்கும். அதே போல கிளியரான ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் வந்துட்டு கிளியரா இருக்கும். அது கூடவே வந்துட்டு கைடன்ஸும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல்ல கிடைக்கும். அதே போல இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா they will be encouraging independence. ஓகேங்களா? குழந்தைங்களோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாணியில வளர்க்கப்படுற குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப இண்டிபெண்டா இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் இட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் ஏ. அடுத்தது அரேஞ்ச் த சூப்பர் ட்ரேட்ஸ் வித் தேர் நாரோ ட்ரேட்ஸ் ஃபார் த பிக் 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ஓஷன். இந்த ஓஷன் அப்படிங்கிறது ஒரு அப்ரிவேஷன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஓ அப்படிங்கிறது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்ப இன்ட்ரெஸ்டட் இன் வெரைட்டி ஆர் ரொட்டீன். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சி அப்படிங்கிறது எதை பத்தி பேசும் அப்படின்னா கான்சைன்ஷியஸ்னஸ். அதாவது நம்ம கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கான்சைன்ஸ். ஸோ அதை பத்தி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லா நம்ம ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதா இருக்கும். கேர்ஃபுல் ஆர் கேர்லெஸ்னஸ். மூணாவது இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராவென்ஷன். எக்ஸ்ட்ராவென்ஷன் அப்படிங்கிறது நம்மளை தாண்டி ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறது பழகிறது. ஸோ சோஷியலைசிங் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறது அக்ரியபிள்னஸ், ஒத்துக்கணும் அப்படின்னாக்கா we have to trust them இல்லையா? அப்ப நம்பிக்கை அப்படின்ற விஷயம். அஞ்சாவது என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூரோட்டிசம். அதாவது ஒருத்தங்க நம்பிக்கை. ஓகேங்களா? செக்யூரா ஃபீல் பண்றது. ஓகே. ஸோ இ பி, அப்ப இபில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது which among the following are misconceptions about personality? முன்னாடி வந்துட்டு மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்க மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட்
பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிக்கல் மேக்கப் ஆஃப் த இண்டிவிஜுவல். நம்ம நினைச்சிருப்போம் பக்காவா மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களாம் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் இல்லைங்களா. ஸோ பிசிக்கல் மேக்கப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன். அதே போல மேனர் ஆஃப் தேர் வாக்கிங் அண்ட் டாக்கிங். இப்படி நடக்கிறாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்க அப்படி பட்டவங்களா இருப்பாங்க. என்ன வேக வேகமா நடக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான பர்சனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா. நினைக்கிறது எல்லாமே சரியா இருக்குமா? சில இடங்கள்ல தவறாகவும் போகும். ஸோ மேனர் ஆஃப் தேர் வாக்கிங் அண்ட் டாக்கிங் இஸ் ஆல்சோ அ மிஸ்கன்செப்ஷன் அபவுட் அ பர்சனல்ஸ் பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் அண்ட் என்டியூரிங் கேரக்டர். கேரக்டரும் பர்சனாலிட்டியும் ரொம்ப இன்டர்வைன்டு இல்ல ஒன்னோட ஒன்று ரொம்ப லிங்க் ஆனது இல்லைங்களா. அப்ப கேரக்டர் வச்சு ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்ப இது மிஸ்கன்செப்ஷனா கிடையாது. இது ஒரு ட்ரூவான ஒரு விஷயம். ஓகேங்களா, உண்மையான ஒரு விஷயம். அடுத்து மேனர் ஆஃப் தியர் ட்ரெஸ்ஸிங். இங்க பிசிக்கல் மேக்கப் பார்த்த மாதிரி ட்ரெஸ்ஸிங். அப்ப இதுவும் வந்துட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். ஸோ என்ன கேக்குறாங்க? Which among the following are misconceptions about personality? A, B and D is the right answer. Option Delhi. அடுத்தது which of the following is not a mnemonic device? mnemonic அப்படிங்கிறது என்ன? நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில ஏதாவது ஒரு ஆர்டர் இல்ல கேம்ஸ் மாதிரி இது மாதிரி எல்லாம் வச்சுப்போம் இல்லைங்களா. ஸோ அதை பத்தி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் ஆஃப் லோகை, அதாவது இடமுறை. இடத்தோட பேரை வந்துட்டு வேற எது கூடயாவது அசோசியேட் பண்ணி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது. அப்ப இது வந்துட்டு நிமோனிக் ஸ்டைல் தான். அடுத்து SQ3R அப்படின்னா நம்ம பார்த்தோம் சர்வே எடுக்கணும், கொஸ்டின் கேட்கணும், படிக்கணும். அப்ப இந்த படிக்கிறது அப்படிங்கிறது நார்மல் ரொட்டீனான ஒரு விஷயம். இது நிமோனிக் டிவைஸ் கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது பெக்வேர்ட் மெத்தட். பெக்வேர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் வச்சுக்கிறது. இப்போ ஒன் ONE1 WON1 இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸை வச்சு வேற ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ திஸ் இஸ் அ நிமோனிக் டிவைஸ். அடுத்து நரேட்டிவ் செயினிங் மெத்தட். நம்ம ஒரு கதை ஃப்ரேம் பண்ணுமா, ஒரு வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு இடையில ஏதோ ஒரு கதையை ஃப்ரேம் பண்ணி இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ நரேட்டிவ் செயினிங் மெத்தட் இஸ் ஆல்சோ அ நிமோனிக் மெத்தட். அப்போ ACD இது மூணுமே வந்துட்டு நிமோனிக் மெத்தட். B மட்டும் வராது. ஓகேங்களா. அப்ப நாட் அ நிமோனிக் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு பி ஆப்ஷன். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் chronological ஆர்டர். யார் யாரு எப்பப்ப என்னென்ன தியரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் யாரு வந்துட்டு தியரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்பியர்மேன் அப்படிங்கிறவர் தான் கொடுத்துருப்பாரு. ஸ்பியர்மேனோட 2 ஃபேக்டர் தியரி அப்படிங்கிறது 1904 இவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு யார் வந்திருப்பாங்க அப்படின்னா தர்ஸ்டோன் அப்படிங்கிறவர் மல்டி ஃபேக்டர் தியரியை 1938 கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கில்ஃபோர்டோட தியரி 1955 அல்லது 67 இந்த 2 வருஷத்துல இது ஒரு வருஷம். ஓகேங்களா. அடுத்து கார்ட்னர்ஸோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி அப்படிங்கிறது 1983 வந்திருக்கும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ACDBA. ஓகேங்களா. அடுத்தது ஐடென்டிட்டி ஸ்டாட்டஸ் அண்ட் தென் அதோட டிஸ்கிரிப்ஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட். எஸ். அப்ப ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கமிட்மெண்ட் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோரேஷன். கமிட்மெண்ட் டு வேல்யூஸ், பிலீஃப்ஸ், கோல்ஸ் ஃபாலோயிங் அ பீரியட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்ப நம்ம யாரு, நம்மளோட ஐடென்டிட்டி என்ன, நான் ரொம்ப கோவக்காரனா இல்ல கைண்டான பர்சனா அப்படிங்கறது எப்படி தெரியும்? ஒரு விஷயத்த நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு ஃபாலோ பண்ணியிருப்போம், அது நமக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வச்சு we will come to a கமிட்மெண்ட் இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு கரெக்டான மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் will go with 1. அடுத்து ஐடென்டிட்டி மொரட்டோரியம். மொரட்டோரியம் அப்படிங்கிறது அடையாள நிறுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வித்தவுட் கமிட்மெண்ட். ஓகேங்களா. கமிட்மெண்ட்டே இல்லாம நம்ம ஐடென்டிட்டி தேடாம இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. எக்ஸ்ப்ளோரேஷன் வித்தவுட் ஹேவிங் ரீச்ட் கமிட்மெண்ட். அடுத்தது ஐடென்டிட்டி ஃபோக்லோஷர், அதாவது அடையாளத்தை மறைத்தல். இது என்ன அப்படின்னா கமிட்மெண்ட் பண்ணியிருப்போம், ஆனா அதை வந்துட்டு தேடி போய் பண்ணிருக்க மாட்டோம். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும், இல்ல நம்மள பிடிச்சவங்களோட இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். ஓகேங்களா. அப்ப கமிட்மெண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது வரும். அடுத்து ஐடென்டிட்டி டிஃப்யூஷன். இதுல வந்துட்டு பெருசா எந்த ஒரு நம்மளா போய் தேடுறதோ இல்ல
ஃபைனலைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. லேக் ஆஃப் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் கமிட்மெண்ட். நார்மலாக வந்துட்டு இதுவா சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஸோ 1, 2, 4 and 3. ஆப்ஷன் சி இதுக்கான சரியான ஆன்சர். தேங்க்யூ.